மதுரையில் 300 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் 92 மையங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் அளித்த கூடுதல் தகவல்களை காணலாம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு தற்பொழுது மதுரையில் நடந்து கொண்டு வருகின்றது. இதற்காக 300 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 39,308 மாணவர்கள் இந்த தேர்வை தற்பொழுது எழுதி வருகின்றனர். 92 மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற்று வருகின்றது. இதற்காக 15 பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மையத்திலும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தவிர மாணவர்களுக்கென சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு மையத்தினுள் செல்வதற்காக சாய்வு தளங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கும் அவர்களும் இந்த தேர்வை தற்பொழுது எழுதி வருகின்றனர். மேலும் மாணவர்கள் இந்த தேர்வின் இடைவெளியில் குடிநீர் போன்ற வசதிகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இதை தவிர இந்த மாணவர்களுக்காக இன்று காலை 10 மணி அளவில் அனைத்து மாணவர்களும் தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த ஹால் டிக்கெட்டும் வழங்கப்பட்டது. மேலும் 10:05க்கு வினாத்தாள்கள் பிரிக்கப்பட்டு அது மாணவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது. 10:15 மணி அளவில் மாணவர்கள் தேர்வை எழுத துவங்கினர். தற்பொழுது இந்த தேர்வை எழுதி வருகின்றனர். இன்று மதியம் 1:15 மணி அளவில் இந்த தேர்வானது நிறைவு பெறும். ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியத்துடன் வினோத், நியூஸ் 7 தமிழ், மதுரை.